ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று பிடிச்ச சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரினால் அந்த ரஞ்சித்தோட ஃபோனில் இருக்க லாக்கை வந்து எடுக்க முடியல. இதனால் பரமேஸ்வரி கோடி கோடியாக கொட்டி கிடந்த இந்த ஃபோனை நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லாமல் இருக்கிறது இஷ்டமில்லை அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரி இந்த ரஞ்சித் பற்றின உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சித்தை மிரட்டினா நம்மளுக்கு கோடி கோடியாக காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு ரஞ்சித்தை மிரட்ட போகிறாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்க போகுது, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூர்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா, சூர்யாவோட ஆக்டிங்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா, சூர்யா சூப்பர், சூர்யா ஆக்ட் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்டை தட்டி விடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பரமேஸ்வரி அந்த ரஞ்சித்தோட ஃபோனை ஒரு வழியாக கைப்பற்றிட்டாங்க நம்ம திருடன் சார்கிட்ட இருந்து. இப்போ அந்த ஃபோனை கடையாக கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிறாங்க. அங்கே இந்த மாதிரி திருட்டு ஃபோனை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாவே பரமேஸ்வரிக்கும் பரமேஸ்வரோட அண்ணனுக்கும் வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு. உடனே அவங்க வேற எந்த சர்வீஸ் சென்டரும் போகவே இல்லை. அடங்கப்பா இதுவே போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அடுத்த ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போ தான் பரமேஸ்வரி கிட்ட அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, என்னவா தங்கச்சி இப்படி ஆகிப்போச்சு, இந்த ஃபோனில் தான் கோடி ரூபாய் கொட்டி கிடக்குன்னு நினச்சோம், ஆனால் அந்த ஃபோனுக்கான பாஸ்வேர்டை நம்மளால் ஓப்பன் பண்ணவே முடியல. ஓப்பன் பண்ணாதானே இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற அனைத்து விஷயங்களும் நமக்கு தெரியும். என்னமா பண்ணுறது தங்கச்சி, ஏது பண்ணுறதுனே எனக்கும் புரியல, உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கொடுமா அப்படின்னு சொல்ல தான் நம்ம பரமேஸ்வரி சொல்கிறாங்க. அண்ணே எனக்கு மட்டும் என்னன்னே ஐடியா தெரியும், இந்த ஃபோனில் இருக்கிற விஷயத்த தான் நம்மளால் பார்க்க முடியல, இருந்துச்சுன்னா இதை மிரட்டி வந்து ரஞ்சித் கிட்ட காசு கேட்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணுற அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம பரமேஸ்வரிக்கு ஒரு யோசனை வருது அந்த இடத்துல. அந்த யோசனையை தான் அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க. அண்ணே எனக்கு இப்போ தானே ஒரு சரியான யோசனை வந்திருக்கு, இந்த ஃபோனில் இருக்க விஷயத்த நம்ம பார்க்க முடியலன்னா என்ன, இந்த ரஞ்சித் பற்றின உண்மைகளை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ல. இந்த ரஞ்சித் நம்மக்கிட்ட டீல் வச்சுக்கிட்டது, நந்தினியை கொலை பண்ண சொன்னது, பாம்பை விட்டு கொலை பண்ண சொன்னது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும்ல. இது எல்லாத்தையும் சொல்லி நம்ம ரஞ்சித்தை மிரட்டுவோம், இன்னும் கொஞ்சம் ஆதாரம் கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம இதை வச்சு மிரட்டலானே ரஞ்சித்தை அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அண்ணே, அட தங்கச்சினா தங்கச்சி தான், சூப்பர் தங்கச்சி, நீ ஒன்ன மாதிரி அறிவாளி இருக்க முடியுமா, கம்ப்யூட்டரோட மூளையே வாங்கிட்ட தான் இருக்குது தங்கச்சி, இந்த ரஞ்சித்தை ஃபோனில் பார்த்து மிரட்டினா என்ன, இல்லைன்னா வந்து நேரில் பார்த்து மிரட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்ல உடனே பரமேஸ்வரிக்கு அப்போ ஒரு யோசனை வருது. அண்ணே கண்டிப்பாக இந்த ரஞ்சித்துக்கும் ஹேமாவோட கொலைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, இந்த ரஞ்சித் கிட்ட ஹேமாவோட கொலையை வச்சே பேசலாம், அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கொலை தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கோடி ரூபாய் நம்மளுக்கு கொட்டுன்னு கொட்டுனே. இதே வந்து நம்ம ஹேமாவோட கொலையை பேச அவன் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று பேசுகிறான், இல்லை ஏதோ ஒன்று அவன் நம்மக்கிட்ட கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பாக நம்மளை கேவலமாக கிழிப்பான். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கணும், இவன் நம்மள்கிட்ட சிக்கலை, ஹேமாவோட கொலைக்கும் இவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இவன் வேற ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வந்ததுக்கப்புறமா நம்ம உஷாராயிருக்கலாம். ஆனால் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு விடாமல் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டா தானே பண மலையில் குளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி யோசிச்சுட்டு ரஞ்சித் கிட்ட நம்ம போய் இந்த மிரட்டலை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரியும் பரமேஸ்வரோட அண்ணனும் தயாராகி கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம நந்தினியை மகால்குள்ளேயே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ நந்தினி வெளியே இருந்தே மொபைலை தேடுறாங்க. அப்போ தான் திருடனுக்கு ஒரு மனசு வருது, நம்ம தான் காசை வாங்கிட்டோம், இந்த பொண்ணு இன்னும் இந்த மொபைலை தேடிட்டு இருக்காளே, ஐயோ பாவம், இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அப்படியே கொஞ்சம் நைஸாக இந்த பொண்ணுகிட்ட போட்டு பிட்டு போட்டு வாங்கலாம், என்ன விஷயம்னு சொல்லிட்டு அந்த திருடன் நந்தினி கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. என்னம்மா ரொம்ப நேரமாக நானும் ஒன்று பார்த்துட்ருக்கேன், நீ வந்து இந்த மகாலே சுற்றி தேடிட்டு இருக்க, என்னம்மா விளப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா நந்தினி அதுக்கு, இல்லைனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான மொபைல்னா, அந்த மொபைலில் தான் மொத்த டேட்டாவும் இருக்குது, அந்த மொபைலில் தான் மொத்த டீட்டெயிலும் இருக்குது, அந்த மொபைலை வச்சாதான் சில கெட்டவங்களை நம்ம காட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மொபைலில் தானே ஆதாரம் இருக்குது, அந்த மொபைல் மட்டும் என் கையில் கிடைக்கலன்னா எனக்கு நிறையா விஷயங்கள் தடைப்படும்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும், அப்புறம் இந்த சமுதாயத்தில் இருக்க பெண்களோட வாழ்க்கையும் செதஞ்சு போயிடும், அதுக்கப்புறமா என்னை பற்றின உண்மைகளை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்காது, அதனால இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணா
அந்த ஒரு மொபைல் கிடச்சிட்டா போதும், எல்லாத்தையுமே என்னால் சாதிக்க முடியும்னா, அதனால பெரிய பிரச்சனை, பெரிய புயலையே என்னால் அடக்க முடியும்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மொபைலில் தானே அத்தனை விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அட என்னம்மா சொல்கிற, அந்த மொபைல் இவ்வளோ பெரிய விஷயம் உள்ளதா? அப்படியாம்மா, சரி சரி, உன்னையும் பார்த்தாலும் ரொம்ப பாவமாக இருக்குமா. நீ ஃபோனை மிஸ் பண்ணப்போ நான் பார்த்தேன், ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் இருந்தாங்கம்மா. அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி உனக்கு மொபைல் அந்த இடத்துல விழுந்தப்போ அவங்க 2 பேர் தாம்மா அந்த மொபைல் எடுத்தாங்க, என் 2 கண்ணால் பார்த்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லுவோம். அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த 2 பேர் யாருன்னு சொல்லுங்கண்ணே சீக்கிரமாக, எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள நான் மொபைலை கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற விஷயங்களை பார்த்து ஆதாரப்பூர்வமாக அந்த கேடு கட்டவனா நான் எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுத்து போலீஸில் அரெஸ்ட் பண்ண வைக்கணும்னே. அதனால தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்புறேனே, இந்த மொபைல் மட்டும் யார் எடுத்தா எங்கே இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த திருடன் அந்தா போறாங்க பாருங்கம்மா, அவங்கள்ட்ட தாம்மா இந்த மொபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா திருடன் பொறுத்தல என்னன்னா, அந்த காசு ஒன்று வேணும், 1 லட்சம் சம்பாதிச்சிட்டாங்க. 2வது நல்ல மனசு திருடன் கிட்ட இருக்கிறனால நந்தினி இவ்வளவு தூரம் தேர்றதுனால இதுக்கப்புறம் அவங்கள பத்தி சொன்னா என்ன சொல்லலைன்னா என்ன, நந்தினி கிட்ட சொல்லி விடுவோன்னு சொல்லிட்டு அந்த திருடன் இந்த முடிவெடுத்து நந்தினி கிட்ட சொல்கிறாங்க. உடனே நந்தினி அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காய், என்னம்மா உனக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமாண்ணா இவங்க 2 பேரையும் எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அத்தைக்கு இவங்க 2 பேரையும் பார்த்தாலே பிடிக்காது, என் சுந்தரவழி அம்மாவுக்கு மாதவி அம்மாவுக்கு யாருக்குமே இவங்கள பார்த்தாலே பிடிக்காதுண்ணா. இவங்க வந்து ரொம்ப கேடு கெட்டவங்கண்ணா, இவங்க வந்து நிறைய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்படியா இவங்க அப்போ ரொம்ப கேடு கெட்டவங்களா, அதானம்மா பார்த்தாலே தெரியுது, அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்தேன் அப்போவே தெரிஞ்சிச்சு, அதனால் கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட தாம்மா மொபைல் இருக்குது, நீ எதுவுமே யோசிக்காமல் அவங்க கிட்ட போயிட்டு மொபைலை தயவு செஞ்சு கேட்காத, கண்டிப்பாக தரமாட்டாங்க, அதனால் அவங்களுக்கே தெரியாமல் அந்த மொபைலை எப்படியாச்சும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட அந்த திருடன் சார் சொல்ல, உடனே நந்தினிக்கு, கருப்பா நல்ல வேலை கருப்பா, நீ வந்து அந்த மொபைலை என்கிட்ட கொடுக்கலனால அந்த மொபைல் எங்கே இருக்குங்கிறதையாச்சும் நீ என்கிட்ட காமிச்ச கருப்பா, நீ எங்கே இருக்குன்னு காமிச்சிட்டானா இதுக்கப்புறம் நான் அந்த மொபைலை எடுக்கிற நேரமும் காலமும் கண்டிப்பாக தாமதமாகாது, நான் கண்டிப்பாக அந்த மொபைலை அவங்களுக்கு தெரியாமல் அங்கேருந்து எடுப்பேன் கருப்பா, நீயே எனக்கு துணையாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கருப்பன் கிட்ட பேசிட்டு அந்த மொபைலை எடுக்கிறதுக்காக வந்து நந்தினி போகிறாங்க. அங்கே போனால் நம்ம பரமேஸ்வரி கரெக்டாக ரஞ்சித் ரூமுக்குள்ளே போகிறத நம்ம நந்தினி பார்த்ததுக்கப்புறம் தான் நந்தினிக்கு விஷயமே புரிய வருது. அப்போ இந்த மொபைலை இந்த ரஞ்சித் தான் வந்து எடுக்க சொல்லியிருக்கான் இவங்கள சொல்லி. அப்போ இவங்களும் ரஞ்சித்தும் நல்ல ஒரு டீலாக தான் இருக்காங்க. அப்போ ஹேமாவோட கொலை வழக்குக்கு ஒருவேளை இந்த பரமேஸ்வரிக்கும் ரஞ்சித்துக்கும் 2 பேருக்குமே வந்து தொடர்பு இருக்கும். அதனால தான் பரமேஸ்வரி ஹேமாவோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து சூர்யா சாரை மாட்டி விடுறதுக்கு பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு நந்தினி ரொம்பவே யோசிக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கற்பனையில் தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கற்பனைகளையும் உங்களோட கதைகளையும் இந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன கற்பனை கதைகள் இந்த சீரியலில் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்ன இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.